ஆக ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 95 8/4/2017 ஆனந்தமான தத்துவார்த்தமான நிலை இது. இந்த தத்துவத்திற்குள்ளே பரசூன்யம் என்ற நிலை, அந்த நிலைக்குள் அன்னையின் கோட்டையாக அமைத்து விளையாட்டுதனை காட்டிக் கொண்டிருக்கிறாள். இந்த பரசூன்யம் சந்நியாசத்தை அருள்கிறது. சந்நியாசத்தை அருள்கிறது. அதற்கு பின் பராபர சூன்யம், மகாபராபர சூன்யம். பரசூன்யத்தின் நிலையில் சந்நியாசத்தின் மகாத்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாத்தன்மை பெண்ணை வைத்துத்தான் அடைய வேண்டும். ஆனால் பெண்ணுக்கு இந்த தன்மை இல்லை. ஆண்தான் இதை யோகசாஸ்திரத்தின் வழியாக உணர வேண்டும். யோகசாஸ்திரம் என்பது எல்லாருக்கும் கைவல்யம் ஆகுமோ? ஆகலாம், ஆகும். அதற்கு விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவை அல்லாது இந்த ஆதிபராசக்தியின் உருவத்தை உற்று நோக்கின் அனைத்து யோக சாஸ்திரங்களும் அவள் வழியாகவே உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவளுடைய பாதங்களை பற்றி கொண்டால் யோக சாஸ்திரத்தின் யோக வலிமை வழிமுறைகள் தேவையில்லை. இந்த பரசூன்யத்தின் சந்நியாசம் என்பது என்னதான்? பெண்ணை கொண்டு பெண்ணின் வழியாக பெண்ணின் அருளால் இதை அடைவது. பெண்ணை கொண்டு பெண்ணின் வழியாக பெண்ணின் அருளால் இது அடைவது. அதுதான் சந்நியாசத்தை கொடுக்கும். மார்த்வா என்ற ஒரு பிரிவு, சங்கரரின் ஆதி பிரிவு, திருமண்ணின் திருநாமத்தின் பட்டர் பிரிவு, ராமானுஜர் போன்ற மகான்கள். ஒவ்வொருடைய தெய்வங்களின் வழிபாடு உருவங்கள் வேறு வேறு. ஆனால் அமைப்பு ஒன்றுதான். வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த பரசூன்யத்தின் மகா சந்நியாசம் ஆசையை அழித்து விடுவது. ஆசையை அழித்தல். மண்ணால் உண்ட ஆசை, மண்ணால் உண்ணும் ஆசை. அதற்காகத்தான் கண்ணன் மண் தின்று காட்டினான். பொன், மண்ணுக்குள் இருந்து விளைந்து வெளியே வந்ததுதான் பொன், கோல்டு. இரண்டும் அஞ்சான், மட் அண்ட் கோல்டு. அடுத்தது பெண்ணால் விளையும் ஆசைகள். இந்த மூன்று தானை கடந்து வர வேண்டும். இதுதான் மகாபாரதம். அன்னி மேல் ஆசை கொண்டான், காம விகாரமாக மாறியது. அவளுடைய பொருள்கள் வேண்டுமென்றான், கோல்டு, அதனுடைய விகாரமாக மாறியது. இடம் தனக்கே சொந்தமென்றான், மண்ணால் வளர்ந்த விளைவுகள் இவை அனைத்தும். இதை வெல்வதற்கே ஒரு பெண் தேவைப்படுகிறது.
அந்த பெண் அவித்யா, வித்யா, ஷட்வித்யா, இந்த ஷட்வித்யாவுக்குள்ளே இதை போதனை செய்கிறாள். போதனை செய்த காலத்திலே சரவணம் என்ற நிலையில் போதனை செய்கிறாள். அப்பொழுது 10வது இலக்கத்தில் இதை சொல்வதற்காக ஒரு ஆன்மீகத்தின் தத்துவமான குழந்தையை வைத்து அந்த குழந்தையோடு விளையாடி ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறாள். என்ன ஆன்மீகம் என்றால், பரசூன்யம் என்பது என்ன, பிரளயத்தின் ஒடுக்கம். பிரளயத்தின் ஒடுக்கம் என்பது எந்த ஒரு பொருளும் இல்லாது இருத்தல். சூரியன் முதல் சந்திரன் வரை நவக்கோட்களின் தன்மை, மண்டலங்கள், நட்சத்திர மண்டலங்கள், கிரகச்சார சாரதிகள், கிரகச்சார சாரதிகள், அதனுடைய அடக்கம் அனைத்தும் ஒடுங்கியிருப்பது பிரளயம். அந்த பிரளயத்தின் நேர்நிலை வெளியே உள்ள அனைத்து வெளிச்சத்தையும் தனக்குள் இழுத்து கொண்டு, வெளியே உள்ள அனைத்து வெளிச்சத்தையும் தனக்குள்ளே இழுத்து கொண்டு அதை விழுங்கி வெளியிலே இருள் போல் காண்பிப்பது. வெளியில் இருள் போல் காண்பித்தல். அந்த இருளுக்குள்ளே உள்ளே சென்று பார்ப்போமானால், கிணற்றின் மேலே பார்க்கிறோம், கருநிலமாக நீர் தெரிகிறது. உள்ளே சென்று கைகளால் அந்த நீரை விலக்கி உள்ளே உள்ள நீரை கையிலே எடுத்தால் பழுங்கு போன்று இருக்கிறது, அதை அருந்துகிறோம். அதுபோன்று உள் சென்று பார்த்தால் அது இருள் அல்ல, வெளிச்சத்தை தன்பால் மூடிக்கொண்டிருக்கிறாள். மூடிக்கொண்டு இருப்பது மட்டுமல்லாது பத்மாசனம் இட்டு பூமியை தாமரை மலராக்கி அந்த மலருக்கு மேலே அன்னை அமர்ந்திருக்கிறாள் ஆதிபராசக்தி. அவளுடைய கோணங்கள் காளி, மகாகாளி, மகாமாயா காளி. காளி, மகாகாளி, மகாமாயா காளி. இந்த மூன்றின் இணைப்பும் வெண்ணிறத்தோடு கூடிய அமைப்போடு ஷட்வித்தைக்குள்ளே சரவணத்தின் தத்துவத்தோடு அன்னை வித்யாதாரணியாக அமைந்திருக்கிறாள். அதைத்தான் ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிஷ்டு தேவி சிங்கபாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதனமஸ்து. இங்கே சென்றபோது இருளல்ல, கோடி சந்திரனின் ஆனந்த நிலையான உஷ்ணமில்லாத இளமை கூடிய உஷ்ணமில்லாத இளமை கூடிய சில் என்ற நிலையில் அன்னை அமர்ந்திருக்கிறாள். கண்ணின் பகுதியை அரைபாகம் மூடி அமர்ந்திருக்கிறாள் என்பதை ஒரு பக்தன் பார்க்கிறான். அதை பார்த்தபோது
அனைத்து ஒடுக்கமும் அவள் கையிலே உண்டு. அனைத்து ஒடுக்கமும் அவள் கையிலே உண்டு. பிரம்மாண்டமாக தெரிகிறது இந்த பரசூன்யம். ஏன் இதை காட்டி அருளுகிறாள்? ஒருவரும் இல்லை, அன்னை தான், தான் அன்னை. இது சிவன் அறிந்ததுண்டா? இல்லை. பிரம்மன் அறிந்ததுண்டா? இல்லை. விஷ்ணு அறிந்ததுண்டா? இல்லை. பிரம்மம், விஷ்ணு, சிவம் இவர் மூவரும் அறிந்ததில்லை. ஏன் அறிந்ததில்லை? மனிதனோட காலங்களோடு ஒப்பிடும்போது அவர்களுடைய காலத்தின் அளவு வேறுபாடு. ஒரு மனிதனுக்காக பிரளயத்தை ஒடுக்கி அந்த ஒரு மனிதனோடு தன்னை அவனோடு ஆட்கொள்ள செய்து இது திருவிளையாடல். இந்த திருவிளையாடல் அனுபவிப்பது யார்? ஒரு ஆண்மகன். அவன்தான் உலகுக்கு தலைமகனாகிறான் ஞானத்திற்கே. இதை கூட்டி வைக்கிறாள். நீரிருந்து கிணற்றுக்கு மேலே வருகிறான். உலகத்தின் அண்டசராசரம் தெரிகிறது. உள்ளே பெறுகிறான். உலகத்தின் அண்டசராசரம் தெரிவதில்லை. அதுபோல் இவன் வெளியே மீண்டும் வருவதில்லை. காரணம், இதுவரை பெண்ணென்று நினைத்த மாயையான நிலையை கடந்து ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய பெண்ணின் உடல் அமைப்புகளும் மாயை என்று உடல் பற்றுக்காக அலைந்த மனம், அவர்கள் அங்க அமைப்பு அனைத்துமே பரசூன்யத்தின் தத்துவத்தை அளிக்கக்கூடியது என்று உணர்ந்த பின் இவனுக்கு சந்நியாசம் வருகிறது. சந்நியாசம் வந்த பின் என்ன நடக்கிறது முக்கியமாக பாருங்கள். இவனுடைய உடல் தானாக தனித்தனியாக பிரிகிறது. எலும்பு, குருதி, மஜ்ஜை, நரம்பு, சதை, தோல், கொழுப்பு தனித்தனியாக பிரியக்கூடிய காலத்திலே இது அவனுடைய மனம் உணர்கிறது. ஏன் பிரிகிறது? இந்த ஒற்றுமையான தாதுக்கள் தான் மாயை அனுபவித்தது. இந்த ஒற்றுமையான தாதுக்கள் தான் மாயை அனுபவிப்பது. பெண்ணின் உடல்பால் இன்பம் கண்டது. பெண்ணின் உடல்பால் இன்பம் காண்பது என்பது தவறுதல அல்ல. 10 பிள்ளை பெற்றெடுத்த பின், உடல் இன்பம் கண்ட பின், நுகர்ந்த பின், அந்த மனமும் பஞ்சபூதங்களும் அன்னையை சேவிக்கலாம் அல்லவோ? அதற்குத்தான் இந்த நுகர்வை கொடுக்கிறாள். இந்த 7 வகையான தாதுக்கள், குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு பிரிந்து விடுகிறது. பிரிந்தபோது அந்த ஆத்மஸ்வரூபமான மனிதனின் ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அல்ல, ஆத்மஸ்வரூபம் உணர்கிறது. குருதிக்குள் சந்நியாசம், மஜ்ஜைக்குள் சந்நியாசம், நரம்புக்குள் சந்நியாசம், எலும்புக்குள் சந்நியாசம், சதைக்குள்ளே சந்நியாசம், தோலுக்குள்ளே சந்நியாசம், கொழுப்புக்குள் சந்நியாசம். பிரிந்த அனைத்தும் ஒன்றாக சேர்கிறது. சேர்ந்த பின் ஆகா, இதே உடல்தானே மாயை நுகர்வுக்காக அலைந்தது. இது திருவிளையாடல். இதை அன்னை பிரித்து செலவை செய்து அழுக்கு துணையை
வெள்ளாய் வைத்து செலவை செய்வது போல் செய்து அதே உடலை மறுபடியும் ஒன்றிணைக்கிறாள். இணைந்த உடலின் உள்ள மனிதனின் மனமானது யார் எந்த விதமான குருமார்களும் அல்லாது சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறது. இப்படி பிறந்தோரில் ஒரே மகன் ராமகிருஷ்ண பரமஹம்சன் தான். இவன் அடைந்த ஆன்மீகத்தின் பலன் அனைத்துமே உலகுக்கு சொல்லிவிட்டான். இந்த ஒரு இடத்திலே சற்று பொடி வைத்து விட்டான். இந்த இடத்திலே சற்று பொடி வைத்து விட்டான். அதை அனுபவித்தான். அடுத்த பிறப்பு எடுத்து எங்கோ சொல்லிக் கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. இது ஆன்மீகத்தின் உள் இணைந்த நிலை. ஆன்மீகத்தின் உள் இணைந்த நிலை. இந்த இணைந்த நிலை என்பதுதான் அன்னை மகனோடு விளையாடுவது. அன்னை மகனோடு விளையாடுவது இதுதான். இதற்காகத்தான் பரசூன்யம் தேவைப்படுகிறது. இதனால்தான் அந்த பெண் கண்மூடிய நிலையில், அரை கண்மூடிய நிலையில் இருக்கிறாள். சரி, இது பொய்யாக இருக்கட்டும் அல்லது மெய்யாக இருக்கட்டும், உங்கள் சிறகுகளை விரித்து அங்கே ஒரு நிமிடம் இருப்பது போல், அங்கே ஒரு நிமிடம் இருப்பது போல் பாவனை செய்து பாரும். அதற்கே சந்நியாசம் இப்பிறப்பில் கண்டுவிட முடியும். உடல் வளரும் என்றா நாம் உணவு உண்கிறோம். உணவு உண்ட பின் உடல் வளர்கிறது. அரிசியாலான சோற்றை உண்கிறோம். அது இரத்தமாகி இத்தனை வகைகள் பிரிந்து தந்தையும் தாயாக்கும் அளவுக்கு ஓர் அறிவான மரம், செடி, கொடி, நெல், பயிர், பழ வகைகளுக்கு அன்னை கொடுத்திருக்கிறாள். அது கூட சந்நியாசத்தின் வழியிலேதான் உன்னுடைய உடலுக்குள்ளே இரத்தமாக மாறுகிறது. உருமாறி கருமாறி இரத்தமாக உருவெடுத்து பெண்ணின் கருமுட்டையாகவும் ஆணின் சுக்லம் என்று சொல்லக்கூடிய விதையாகவும் மலர்கிறது. ஓரறிவுக்குள் கூட சந்நியாசம் வைத்தான். இந்த சந்நியாசத்தை அனுபவித்து உலகுக்கு சொல்வதற்காகவே இந்த மண்புலகை ஒரு தாமரை மலருக்கு ஒப்பாக படைத்திருக்கிறாள். அதில் கால் பதிந்த ஒருவன் இந்த ஞானத்தை கற்றே ஆக வேண்டும். இல்லை, இறைவன் இல்லை. கோடி பிறப்பு பிறந்து அவன் இறைவன் இல்லை என்றாலும் அவன் பாதங்கள் வைத்திருப்பது அந்த தாமரை மலரை தான். அதற்காகத்தான் இதை பூவுலகம் என்றான். மண்ணுலகை என்ன சொன்னான்? பூவுலகம் என்றான். ஆசை என்ற விகாரத்தின் காமத்தை களைந்தெடுத்து ஞானத்தை கொடுப்பது இதுதான். பற்றற்ற நிலை கொண்டு, பற்றை கொண்டு பற்றற்ற நிலையில் பற்றை அறுத்தல். ஆசையை கொண்டு அதை அறுத்து பற்றை கொண்டு பற்றற்ற நிலையை அடைந்து ஆன்மீகத்தின் பற்றை அளிப்பது இந்த அன்னை. இதன் தன்மை ஆண் பெண் உடலின்பத்தின் தத்துவத்தை அறுத்து ஆன்மீகத்தை கொடுப்பது ஷட்வித்தைக்குள் சரவணம். ஷட்வித்தைக்குள் சரவணம். இந்த 10வது நிலையில் வரும்போது பிறப்பு 1 கடந்து, பிறப்பின் ரகசியம் 2 கடந்து, பிறப்பின் உறவு 3 கடந்து, எதற்காக பிறந்தோம் என்ற நிலை 4 கடந்து, பஞ்சபக்தி சுகம் என்பதை 5 கடந்து, மாயைக்குள்ளே புகுந்து விடாமல் என்பது 6வது நிலை கடந்து, அன்னையின் மூலியமாக ஆன்மீகத்தை கற்பது என்று 7வது நிலை கடந்து, அன்னையோடு கூடி ஆயுளை வளர்த்து கொள்வது என்பதை
8வது நிலை கடந்து அன்னை உணவளிப்பது என்பதின் 9வது நிலை கடந்து அன்னையோடு கூடி விளையாடுதல், அவள் தன்னோடு கூடி விளையாடுதல் என்ற 10வது நிலைக்கு இந்த ஷட்வித்தையானது சரவணத்துக்குள்ளே இருந்து அழைத்து வந்து அவளுடைய மூடிய கண்களை காட்டுகிறாள். இதுதான் பதாஞ்சலி சூத்திரம். போகர் இதுதான். அம்மா என்று மாடு கத்தியதை கேட்டான் ஒருத்தன், பசு. ஞானம் வந்து இவை அனைத்தும் உலகுக்கு சொன்னான். இது ஆனந்தத்தின் நிலைப்பாடு. ஆண் பெண் உடலின் பற்றற்ற நிலை. இந்த உடலின் பற்றுத்தன்மை பெண்ணோடு கூடியிருப்பது ஆணுக்குத்தான், பெண்ணுக்கல்லவே. பெண்ணுக்காக கிடையாது. பெண்ணிற்கு இந்த நிலை இல்லை. அந்த உடலமைப்பு சந்நியாசத்தின் தத்துவத்தை அருளும் நிலையில் பெண்ணின் உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆதாரமாக வைத்து அதுதான் பள்ளி, அதுதான் கல்லூரி. அதை ஆதாரமாக வைத்துத்தான் பரசூன்யத்தின் சந்நியாசத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அரைக்கண் மூடிய நிலையிலிருந்து கண்டு கொண்டு வெளிவந்தவன் ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கக்கூடிய காலத்தில் ஆதிபராசக்தியின் சுரூபமாக காண்கிறான். ஆதி பராசக்தியின் சுரூபமாக காண்கிறான். சரி, அந்த பெண் சாதாரணமானவள் தானே? ஆம், அந்த பெண் சாதாரணமானவள் தான். அவளுக்கே இது தெரியாது. அவளுடைய அங்க அசைவு, நடை, உடை, பேசும் தன்மையில் இந்த ஆண்மகன் அன்னை ஆதிசக்தி, ஆதி பராசக்தியை அந்த உடல் வழியாக காண்கிறான். இப்பொழுது பரசூன்யத்தின் சந்நியாச நிலை வருமா? வராதா? அதற்காகத்தான் இந்த தாமரை என்று மலருக்கு ஒப்பானே பூ உலகிலே அறிந்து கொள்வதற்காக மனிதனை படைத்திருக்கிறான். சரி, மேலோர் இதை படைத்து அறிய முடியாத அறியலாம், அவர்கள் கீழ் இறங்கி வருவதில்லை. எம்காம் படித்த ஒருவன் 1ஆம் வகுப்புக்கு தேர்வு எழுதுவதில்லை. அதுபோன்றுதான் இந்த தத்துவ விசாரம். இந்த தத்துவ விசாரத்துக்குள்ளே மாயையின் அனுபந்தம்தான், மாயையின் அனுபந்தம்தான் பரசூன்யத்தின் சந்நியாசம். கீதையில் சொல்கிறான் 84 லட்சத்தின் பிறப்பளவுகள் என்று. 84 லட்சம் பிறப்ப அமைப்பு என்று சொல்கிறான். அதை எங்கென்று கற்றிருப்பான் அந்த மகாவிஷ்ணுவான கண்ணன்? அதை எத்தனை கோணங்களிலே அவன் கண்டிருக்க வேண்டும்? ஒரு திருவுண வைபவம் நடக்கிறது. சாந்தி என்று ஒன்று நடக்கிறது. தம்பதிகள் உடலோடு இணைகின்றனர். இதற்கு சாந்தி முகூர்த்தம் என்பது பெயர். ஒரு நாள் ஒரு இனச்சேர்க்கையின் அளவு 7,56,00,000 பில்லியன். சாந்திக்குள்ளே கண்ட உடல் பற்று 7,000,56 பில்லியனின் அளவுக்கு ஆசைகள் விரிகிறது. இதை ஞானி சொன்னான், கலை என்றான். ஒரு முறை இணைந்தே இணைப்புள்ள ஆண் பெண்ணின் விகிதாச்சாரத்தின் ஆசை
7,56,00,00,000. சரி, 7 கோடி தான் வைத்துக் கொள்வோமே. 7,56,00,00,000 கால அளவில் ஆசை விரிகிறது. ஒரு முறை சாந்திக்குள் இணைந்த போது, அடுத்து ஒரு முறை மாதவிலக்கு காணும் போது அந்த துரிதமான இரத்த கசிவு இத்தனை ஆசைகளை வெளிப்படுத்துகிறது. அதே போன்று ஒரு ஆணின் சுக்லமான விதை 7,56,00,00,000 ஆசைகளை விரிவாக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் உண்டான உடல் விகிதாச்சாரத்தின் மாயையின் இருப்பளவு, உடல் சேர்க்கையின் விரிந்த வண்ணம். இதை குறுகி ஒரு பார்வையில் அவளை கண்டபோது இத்தனை ஆசைகள் சிதறி ஓடி பரசூன்யத்திலே ஞானத்தை கொடுக்கிறாள். இந்த அளவு விகிதாச்சாரம் ஒரு முறைக்கே இந்த அளவு திருமணமான பின் அவளுடைய காலத்தின் உடல் கட்டளை, உடலின் அளவு கட்டத்தின் நிலை எத்தனை முறை சேர்க்கை நடக்கிறதோ அத்தனை முறை 7,56,00,00,000 ஆசைகள் விரிவாக்கமாகிறது. இதை எங்கு தங்க வைப்பது? இதன் நினைவின் ஆற்றல் எங்கு தங்க வைப்பது? அதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டது மூளை. பெருமூளை, சிறுமூளை, முகுளம். இவை அனைத்துமே இந்த மாயையின் தத்துவ விகிதாச்சாரத்திற்கு, இந்த மாயையின் தத்துவ விகிதாச்சாரத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் அளவு அன்னை மூளையை படைத்திருக்கிறாள். ஆண் இந்த தகுதிகளை ஒரு பெண்ணை வைத்து அறிய வேண்டும். பெண்ணின் மூளைக்கு இந்த வேலை இல்லை. அறிந்து கொள்ளும் இயல்பு நிலை தன்மை பெண்ணின் மூளைக்கு உண்டு. உங்களுக்கு அவமானமாக இல்லையா பெண்களை பற்றி சொல்கிறீர்களே? அவமானம் ஒன்றும் இல்லை. உன் தாயின் மூளையை எடுத்து பார். உன்னை பெற்றெடுத்த அன்னையை நீ கனிந்து மனமுருகி பார். அவள்தான் அந்த ஆதிபராசக்தி. இத்தனை வலிமையான ஒரு மாயையின் அழுக்கான விகிதாச்சாரத்தை தாங்கும் அளவுக்கு ஒரு உருவை உடலிலே படைத்திருக்கிறாள் என்றால் அது மூளை. பெருமூளை, சிறுமூளை, முகுளம். மூளையின் விகிதாச்சாரம் இதுதான். இது ஆன்மீகத்திற்கு ஓட்டப்பந்தயத்தில் தன்னை இழந்து விடுகிறது. மாயைக்குள்ளே அமிழ்ந்து போகிறது. இத்தனை ஆசையின் கொள்ளளவை, இத்தனை ஆசையின் இந்த இலக்கம், நாம் சொன்ன இலக்கத்தின் கொள்ளளவை ஒரு ஆண் விதைக்குள்ளே ஒவ்வொரு அணுவிலும் இந்த காலத்தின் இந்த இலக்கத்தின் அளவை கொடுத்திருக்கிறாள். ஒரு ஆண் சுக்லத்தின் விதைக்குள்ளே அணுக்கள் உண்டு. பல்லாயிரம் கோடி அணுக்கள் உண்டு. அதிலே அந்த பல்லாயிரம் கோடி அணுக்குள்ளே ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால், ஒரு அணுவுக்குள்ளே அன்னையானவள் 7,056 கோடி மில்லியன் அளவுக்கு அந்த ஆசையை பகுத்து வைத்திருக்கிறாள். ஆகவே தான் சந்நியாசத்தை கொடுக்கும் பரசூன்யத்தின் நிலையில் அன்னை கண்மூடி இருளுக்குள்ளே அமைந்தபோது ஒரு காட்சி. இந்த காட்சியை உணரும் தன்மை மூளைக்கு உண்டு. அந்த மூளையை அழைத்து செல்வது மனம். ஒன்றுமில்லை, நிறைய நாள் உணவு உண்டாகி சரியாக உணவு எடுபடவில்லை. சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு அல்ல, அதில் காரை குழம்பு வைக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆசை. இந்த ஆசையானது இந்த விகிதாச்சாரத்துக்குள்ளே மூளையிலே ஒடுக்கி வைத்திருக்கிறாள்.
இதைத்தான் பின்னால் நாம் உணவாக அந்த குழம்பாக சமைத்து உண்கிறோம். அது சாதாரணமாக முடியக்கூடிய வேலை. இது ஆன்மீகத்தின் தத்துவ விசாரத்திற்கு எதிர்மறையாக உள்ள ஆசை என்ற காமத்தின் விகாரம். இது ஞானிக்கும் உண்டு, மோனிக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு. ஆனால் இந்த ஆண் பெண்ணை வைத்துதான் இதை உணர வேண்டும். இதை கண்ணுறும் போது விகாரத்தின் தன்மைதான் தெரியும் அல்ல. இது ஆன்மீகத்தின் நிலை. ஒரு முறை வாழ்க்கையில் சாந்தியில் அடைப்பட்டு பெண்ணான் உடல் இணைந்த போது வெளியேற்றமான இந்த வீரமான சக்திக்கு 7056 கோடி மில்லியன் பிறப்புகள் உண்டு. இதை ஏற்க முடியாது. உண்மைதான். 50,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த கிரகம் சென்றது. இவன் இருந்தானோ? இல்லையே. இப்பொழுது சூரியனின் வட்டப்பாதையிலே மற்றொரு சூரியன் சுற்றுகிறது என்றான். கண்டானா? இல்லையே. ஆனால் இந்த தத்துவத்தில் வாழக்கூடிய உடலமைப்பு கொண்ட ஒரு மனிதன் அந்த சூரிய கதிர்க்குள்ளே உள்ளே சென்று வெளியே வர முடியும். அவனை அந்த நெருப்பு தீண்டாது. ஒரு நாள் ஒரு இரவில் சேர்ந்ததற்கு அந்த சுக்லம் என்ற விதைக்குள்ளே இத்தனை கோடி வகையான ஆசைகள் பிரிகிறது. அதனால்தான் மாயையை வெல்ல முடியவில்லை. அந்த மாயையை வெல்வது எப்படித்தான்? பெண்ணை கொண்டு பெண் வழியாக பெண்ணின் உடல் பற்று கண்டு பற்றற்ற நிலையில் பற்றை விடுவது சந்நியாசம். இதை போதிப்பது பெண் ஒருத்திதான். அதற்காகத்தான் அவளுக்கு அன்னை என்று பெயர். அதற்காகத்தான் அவளுக்கு அன்னை என்று பெயர். இவை அனைத்தும் எப்படி ஓட்டம் காண்கிறது? இவை அனைத்தும் எப்படி ஓட்டம் காண்கிறது? பரசூன்யத்திலே இருக்கக்கூடிய சந்நியாசத்தை வைத்து இந்த ஆதாரத்தை உணர முடியும். நாம் சாதாரணமான மனிதர்கள் தானே, இதை உணர முடியுமா? உணர முடியாது. ஆனால் ஆசை எவ்வளவு உண்டு கணக்கெடுத்து பாருமே. ஒரு வருடத்திலே 40 நாள் விலக்க, 40 நாட்கள் விலகி மற்ற நாள் அனைத்தும் உடலோடு இணைபவர்கள் உண்டு. இல்லற வாழ்க்கையில் 40 நாள் போக 40 நாட்கள் போக 316 நாட்கள் உடலோடு இணைவர்கள் உண்டு. இல்லறத்தில் இருக்கும் ஆண் பெண் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு இணையக்கூடிய காலத்தில் 7,000 கோடியை தாண்டி 56 லட்சம் பில்லியன் ஆசைகள் மனதுக்குள்ளே ஊடுருவுகிறது. அதை தாங்குவதற்கு கையின் அளவுக்கு மூளையும் கையின் அளவுக்கு இருதயம் படைத்திருக்கிறாளே அன்னை ஆதிசக்தியின் கருணையை என்ன என்பீர்? அன்னை ஆதிபராசக்தியின் கருணை என்னன்பீர்? இதுதான் ஷட்வித்யா. இது என்ன? ஷட்வித்யா. அப்படியானால் ஒரு மனிதன் எத்தனை முறை பிறக்க வேண்டும்? 316 நாட்கள் ஒரு வருடத்திலே இணைகிறான். அப்படி ஒரு 30 ஆண்டுகள் இணையும் வாய்ப்பை பெறுகிறான். அவனுடைய விகிதாச்சாரத்தின் ஆசையை, இந்த விகிதாச்சாரத்தின் ஆசையின் கொள்ளளவு யாரிடத்திலே உண்டு? ஆணிடத்திலே உண்டு. இதை ஒரு நாளிலே பரசூன்யத்தை காட்டி அதில் சந்நியாசத்தை கூட்டி அவளின் ரோமக்காலான கண்ணிமையை காட்டி பரசூன்யத்திலே அமர்ந்திருக்கிறாளே அவளின் மெய்யழகை காட்டி ஒரே நாளில் மறந்து போகும்படி செய்கிறாள்.
இதுபோன்று இணைபவர்கள் உண்டா? இதுபோன்று இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இது இயற்கையின் நீதி. இது இயற்கையின் நீதி. இந்த இயற்கையின் நீதியின் தத்துவத்தை பரயோன்யத்தின் சந்நியாசத்தை கொண்டுதான் அளவெடுக்க முடியும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்நியாசத்தை பற்றிக்கொண்டு பற்றறுத்து பற்றற்ற நிலையில் வருவதற்கு ஒரு பெண் சந்நியாசத்தை அருள்கிறாள். அந்த பெண் அருள்வதுதான் சந்நியாசம். அதற்குத்தான் அவளுக்கு தாய் என்று பெயர், மனைவி அல்ல. அதற்குத்தான் அவளுக்கு தாய் என்று பெயர், மகள் அல்ல. அதற்குத்தான் அவளுக்கு தாய் என்று பெயர், பெற்றெடுத்த தாயும் அல்ல. உற்றார் உறவினில் வழியே வரக்கூடிய பெண்கள் அல்ல. உலகத்தை தன்னுடைய ரோம கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ரோமக்கால்களுக்குள்ளே ஒளித்து வைத்து விளையாடுகிறாளே, இதுதான் தாய். இப்படித்தான் அன்னை ஒரு பக்தனோடு கூடி விளையாடுவது. ஒரு நாள் ஒரு முறை அணைவதற்கு எத்தனை கோடி ஆசைகளினில் அவன் எத்தனை முறை பிறக்க வேண்டும்? அவனை பிறக்க வைப்பதற்கு ஆசையை உள்ளிருத்தி கொடுப்பதும் அந்த ஆசையை சந்நியாசமாக மாற்றுவதும் ஒரு பெண்ணுடைய உடல். அந்த உடல் தான் பரசூன்யத்துக்குள்ளே சந்நியாசத்தை அடக்கிறது. இதைத்தான் அங்கு செல்லக்கூடிய மனிதன் ஒரே ஒரு ரோமத்தின் அழகை கண்டு இத்தனை எண்களை கொண்டு பெருக்கி எத்தனை எண்களின் இலக்கம் வருமோ, வாயுக்குள்ளும் அடங்காத நிலை, எண்ணுக்குள்ளும் அடங்காத நிலை, எழுத்துக்குள்ளும் அடங்காத நிலை, கணிதத்திற்குள்ளும் அடங்காத நிலையில் உள்ள பிறப்பை பாவி மகள் ஒரு நாளிலே அறுத்து விடுகிறாள். இமையை கொட்டி திறந்து பார்க்கும் நேரத்துக்குள் இந்த சந்நியாசத்தை திருவிளையாடல் என்று சொல்லி அந்த பக்தனோடு விளையாடி அவனை ஒருமைப்படுத்தி தானும் ஒருமை நிலையில் இருந்து ஒருமைக்கு ஒருமையாக்கி விகாரத்தை நீக்கி சந்நியாசத்தை அளித்து பரசூன்யத்திற்குள்ளே உலகம் ஒன்றும் இல்லை, அனைத்துமே அழிந்து விட்டது, மீண்டும் இந்த உலகம் உருவாகும். அந்த உருவாகும் உலகத்தின் மேலும் ஆசை இல்லாமல் இருப்பது முக்கியமான தருணம். இது பரசூன்யம். அங்குதான் எழுந்தருள பண்ணுவது சந்நியாசம். அங்குதான் எழுந்தருள பண்ணுவது சந்நியாசம். அதனால்தான் இந்து மதத்திலே பீடம் வைத்திருக்கிறான். சங்கரனின் வரலாறு, மார்த்வாள் என்று சொல்லக்கூடிய கன்னடத்தின் வரலாறு, கண்ணன் திருவடிகள் அங்கே பட்டதனால் இது வந்தது. சங்கரன் நிலை காளி, மகாகாளி, மகாமாயா காளி, ஒரு பெண்ணின் திருவடி. ராமானுஜர் போன்றவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் நீலை கொண்ட திருவருடி. இதை அனுபவிக்க வேண்டும் என்றானாம். என்னிடத்திலே இல்லை, உன் அன்னை இருக்கிறாரே லட்சுமி, அவளிடத்திலே கேள். ஆதிசேஷன் கேட்டான், என்னம்மா தந்தை கைவிரித்து விட்டான் பாதகன் என்றானாம். அட பாவி, எனக்கும் தெரியாது, என்னுடைய அன்னையிடத்தில் கேள் என்றான். நீயும் செண்டாளியா என்று கேட்டான் ஆதிசேஷன். ஆம், நாங்களே பிறப்பெடுக்க வேண்டும் என்று இருக்கிறோம். எங்கு? தாமரை மலர் வடிவு போல் அமைக்கப்பட்ட பூமியிலே பிறந்தால்தான் இதை அறிந்து தெரிந்து கொள்ள முடியும். நான் என்ன செய்வது? அன்னை இடத்திலே கேள். ஆதிசக்தி இடத்திலே கேட்கிறாள். வான்மடியிலே வந்து வருகிறான் ஆதிசேஷன். இங்கே தாமரை மலரும் நீர் ஜுனைகளும் நிறைந்திருக்கின்றது. இங்கே நீ பிறந்து கொள்.
இங்கே நீ பிறந்து கொள் என்று ஆதிசங்கரன் அல்ல, ஆதிசேஷனான நாகத்தினை ராமானுஜனாக பிறக்க வைக்கிறான். அவன் வகுத்ததுதான் இந்து மதத்திற்கு பிரம்மசூத்திரம். அதனால்தான் இத்தனை மதங்கள் தோன்றினும் அத்தனை மதங்களையும் வளர்க்கச் செய்வது இந்த பிரம்மசூத்திரம். வளர்ந்த மதங்கள் இந்த பிரம்மசூத்திரத்தின் கருவாக இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தை கேலி செய்கிறது. கேலி செய்யப்பட்ட ஹிந்து மதத்தின் பிரம்மசூத்திரம்தான் மாற்று மதத்தை வளர்க்கிறது. அது அழிந்துபடும், இது அழியாது. காலத்தின் அளவு அதிகம். ஒரு மனிதனுடைய உடல் சேர்க்கையின் இன்பத்தின் ஆசைக்கே இத்தனை கால அளவு, இத்தனை முறை அவன் பிறக்க வேண்டும். அதைத்தான் கீதையிலே சொன்னான், 84 லட்சம் முறை பிறக்க வேண்டும். அப்படியானால் மனிதனாக பிறந்து இந்த ஆசைகளை வந்து அத்தனை முறை பிறந்து இறந்து பிறந்து அப்படி வழி நடந்து கொண்டு வந்த மனிதன் ஒரு கால் உலகம் காருள் அடைந்து ஆழிக்குள் உள்புகுந்து, ஆழி என்பது அழிதல், அங்கு ஒரு பெண் அமர்ந்திருக்கும் நிலை கண்டு இந்த உயிரான மனிதனின் உடல் அங்கு சென்று யாருமே உலகத்திலே இல்லை என்று நினைக்க அரை கண் மூடிய திறந்த நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தற்செயலாக பார்க்கிறான். அவள் நினைத்ததால் இவன் பார்க்கிறான். போன மனிதனின் உடல் குருதி தனியாக பிரிக்கிறது, மஜ்ஜை தனியாக பிரிகிறது, நரம்பு தனியாக பிரிகிறது, எலும்பு தனியாக பிரிகிறது, சதை தனியாக பிரிகிறது, தோல் தனியாக பிரிகிறது, கொழுப்பு தனியாக பிரிகிறது. பிரிந்த பின் மனம் நினைக்கிறது, இந்த 7 தாது தானே, இந்த 7 தாதுக்கள் தானே மாய் என்ற காமவிகாரத்தை அனுபவித்தது என்று நினைக்கிறது. மீண்டும் 7 ஒன்றாக சேர்ந்து உடல்நிலை வருகிறது. இந்த 7 ஒன்றாக மீண்டும் சேர்வதற்குத்தான் மரணம், பின் ஜனனம். மரணத்தின் போது 7 தாதுக்களும் சந்நியாசம் அடைவதால் மரணம் வந்து 7 தாதுக்களும் சந்நியாசம் அடைந்து மரணம் வந்ததால் குழிக்குள் புதைக்கப்பட்ட போது வலி தெரிவதில்லை. உடலிலே நெருப்பு இட்டு கொளுத்தும் போது வலி தெரியவதில்லை. ஒவ்வொரு மரணத்திலும் பரசூன்யத்தின் சந்நியாசத்தை மனமறியாத வண்ணம் குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு அனுபவிக்கிறது. இதுதான் மரணத்தின் தத்துவம். அதற்காகத்தான் குழிக்குள்ளே இட்ட உடல் வலி தெரிவதில்லை, நெருப்புக்குள்ளே இட்ட உடல் வலி தெரிவதில்லை. அந்த 7 தாதுக்களுக்கும் மண்ணை சந்நியாசத்தை அடைக்கிறாள். இதை அனைத்தும் ஒன்றாக இணைத்து, பிரிந்ததை இணைந்த மனிதன் மறு உருவம் கொண்டு அன்னையை பார்த்தபோது சந்நியாசத்தின் நிலை அடைகிறாள். இதுபோன்று சந்நியாசத்தின் நிலை அடைந்தது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஒருவன். அதை அவன் இந்த காலத்தின் அளவு சற்று சொல்லாமல் தள்ளி வைத்தான். அதற்கும் காரணம் உண்டு. ஒவ்வொரு பிரளயத்தில் ஒருவன் வருகிறான். அதற்காக இத்தனை உயிரினங்கள் அழிய வேண்டுமோ? அதனால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொல்லாததை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கலாம். எங்காவது பிறந்து யார் கண்டது? யாருக்கு தெரியும் இந்த பெண்ணின் லீலை? அந்த உயிரினத்தோடு விளையாடுகிறாள். இதுதான் 10வது அன்னை கூடி விளையாடுவது. இந்த ஆட்டத்தின் கோலை, இந்த கோலாட்டம் ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் எப்படி விளையாடுகிறாள் மகனோடு பாரும். இரு கன்னத்திலே குழந்தை கை வைத்து, தாயின் கன்னத்திலே அவனுடைய உதடுகளை தாயின் முகத்திலே தடவி ஆனந்தத்தை காட்டுவான். உலகையே மறந்து விடுவாள் தாய். என்னுடைய மகன் எவ்வளவு பொய், என்னுடைய மகன் எவ்வளவு பொய்.
யாருடைய மகன் இவன்? அன்னை ஆதி பராசக்தியின் மகன். யாரை மறந்தது? தன்னை மறந்து ஆதிபராசக்தியை மறந்து அந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடுகிறாள் தாய். மகனே முத்தம் தாடா, அவனை பள்ளி கொள்ள செய்து அவன் மடியை தட்டி கொடுப்பாள். இந்த தட்டுதலை ஆதிபராசக்தி கூட செய்ய இயலாது. ஏனென்றால் சந்நியாசத்தை கொடுப்பவள். இந்த தாய் சம்சாரத்தை மகனுக்கு கொடுப்பவள். அவள் பரசூன்யத்திற்குள்ளே சந்நியாசத்தை கொடுப்பவள். இந்த தாய் மகனை சம்சாரத்திற்குள்ளே புகுத்துபவள். இரண்டு பேரும் பொல்லாதவர்கள். சந்நியாசத்திற்கு அனுப்பினாள் அன்னை ஆதிபராசக்தி. பெற்றெடுத்த தாய் சம்சாரத்துக்கு அனுப்புகிறாள். அவனுடைய மகன் அறிவாளியாம். யாருடைய மகன்? சந்நியாசத்தை தலையில் சுமந்து வந்து பிறப்பை கொடுக்க செய்து ஆதிசக்தி அனுப்புகிறாள். ஒரு தாய் அவனை சம்சாரத்துக்கு அனுப்புகிறாள். பெண்ணுக்கே ஒரு பெண் கேடு விளைவிக்கிறாள். ஒரு பெண் ஆதிபராசக்தியே கேடு விளைவிக்கிறாள் என்றால் அவள் கூட உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அடங்கி போகிறாள். அதைத்தான் வெள்ளாக வளைத்து அன்னை பரசூன்யத்திற்குள்ளே அந்த தாயின் பிறப்பிலே இருந்து மகனை பிரித்து சந்நியாசத்தை கொடுக்கிறாள். இது யாரால் முடியும்? இதை கற்பனை கோட்டைக்குள் உள்ளே செல்லும். இறைவன் இல்லை, அனைத்துமே பொய். ஆம், அனைத்தும் பொய். அந்த கற்பனை கோட்டைக்குள்ளே சென்று இந்த விலாசங்கள் நடப்பதாக நினைத்து பாரும். இந்த விவரங்கள் விலாசங்கள் நடப்பதாக நினைத்து பாரும். அது ஒரு மட்டாகி போகும். அங்கு அம்பாள் குடியிருக்கிறாள். அங்கு ஸ்ரீசக்கரமாக அந்த இடம் அமைகிறது. கற்பனை கோட்டைக்கே ஸ்ரீசக்கரம் வருகிறது ஐயா. அந்த கோட்டைக்கு விட்டு வெளியே வந்தவன் கூட மீண்டும் அந்த கோட்டைக்குள்ளே போவான். ஆதிசங்கரின் பிறப்புருவுதான். சங்கரன் கேட்டான், என்ன இது என்றான். நீ ஆதிசங்கரனாக பிறந்து கொள்கின்றான். ஆனந்தத்தை பூவுலகிலே வந்து அனுபவிக்கிறான். 84 லட்சம் மட்டுண்டு. அதில் இப்பொழுது இருப்பது ஒரு 10,000க்கு மேல்தான். கண்ணுக்கு தெரிந்தவை. கண்ணுக்கு தெரியாதவை 84 லட்சம் இலக்கத்துக்குள் உண்டு. இந்த ஆன்மீகத்தின் இளமையான நிழல் போன்ற மென்மையான வெப்பமில்லாத நிலையை கொடுப்பதற்கு இந்த பெண் சரஸ்வதி நதியை பூமிக்கடியிலே ஓடவிட்டாள். அவள்தான் இந்த பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகி. 4வது வரி. 3வது வரி வித்யா வித்யாபவானி ஸ்லோக பிரதானே. இது அறிவுக்கு விளங்காத நிலை. இது என்னாலும் அளந்து சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இரவு 1:37 முதல் 1:47க்குள் இதனுடைய நிலை சொல்லப்படுகிறது. இதை தாங்கும் அளவுக்கு மனமுண்டா மூளை உண்டா என்பது தெரியாது. அப்படி துவங்கி இந்த 13வது ஸ்லோகம் இன்றான 8/4/2017 13 என்ற இலக்கம் மட்டும் 95வது பாகத்தை எட்டியுள்ளது. ஆக மொத்தத்திலே பெண்தான் சந்நியாசத்தை கொடுக்கிறாள் என்பதை ஒரு ஆண் தெரிந்து கொள்ள வேண்டிய அவலநிலை உண்டு பாரும். ஆண் தெரிந்து கொள்ளும் ஒரு அவலநிலை. அவனுக்குள் விதை என்ற ஆசையை கொடுத்து, இத்தனை பிறப்புகளை கொடுத்து,
அந்த பிறப்பின் தன்மையை கொடுக்கிறாள். இந்த உடல்தான் பெற்று இருந்து இறந்தும் பின்வருகிறது. இங்கு ஒரு கேள்வி பிறக்கும். இத்தனை இலக்கமுள்ள ஆசைகளை அன்னை கொடுத்திருக்கிறாள். ஒரு மனம் நினைக்கிறது, மானாக பிறக்க எப்படி இருக்கும், வான் பறவையாக பிறக்க எப்படி இருக்கும். மனிதனாக நிறைந்தவன் மானாக பிறந்த ஒரு பெண்மானோடு இணைப்பின் எப்படி இருக்கும். 5வது அறிவுக்கு சென்று விட்டான் மூடன். அதற்காகத்தான் நிலவு காலங்களிலே இந்து மதத்திலே ஒரு சாதாரண குடிமக்களுக்கும் நன்னாள் கண்டு திருமண விகிதாச்சாரத்தை குறித்து அன்று நாளே சாந்தி முடித்து வைத்தனர். இந்த சாந்திக்கு தலைவியாக இருப்பது வெள்ளையன் வண்ணான். அவனுடைய மனைவி இந்த விகிதாச்சாரத்தை அறிவாள். இப்படித்தான் இன்று இணைய வேண்டும். பிறப்புகளை குறைக்கச் செய்யும் வலிமை ஒரு வெள்ளையனான வண்ணானின் மனைவிக்கு அன்னை அருள்கிறாள். இத்தனை இலக்குகள், கணக்கில் அடங்காத இலக்குகளை தாங்குவது மூளை. மரித்து மூளை எரிந்து அல்லது பூமியில் புதைந்து கோடிப்புழுக்கள் அதில் உருவாகி அந்த மூளையின் தன்மை மறைந்த போது கூட இவ்வாசையில் பரசூன்யத்தின் ஞானம் உண்டு என்பதை அந்த புழுவாக இருந்து அன்னை கற்றுக் கொடுக்கிறாள். அந்த புழுவாக இருந்து அன்னை கற்றுக் கொடுக்கிறாள். எரிந்த சுடருக்குள்ளே மகாமாயா காளியாக இருந்து உன் மூளை மண்டையோடை விரித்து வெளியே வந்து குழம்பாகி எரிந்து சாம்பலாகும் போது அதில் அவள் உள்புகுந்து, முட்டாளே இறந்துபட்டினை, உன்னுடைய மூளைக்குள்ளே இத்தனை கோடி பில்லியன் ஆசைகளை புகுத்து வைத்திருக்கிறாய். அடுத்த பிறப்பு நான் வருவேன், எவ்பிறப்பில் இந்த மரணத்தினை அறிந்து கொள் என்கிறாள். பெண்ணொருத்தி எங்கு சென்றாலும் பாடம் புகுட்டுகிறாள். பெண்ணொருத்தி எங்கு சென்றாலும் பாடம் புகுத்துகிறாள். என்ன ஆனந்தம் இது! இதுதான் சரவணம், இதுதான் சத்வித்யா, இதுதான் வித்யா, இதுதான் அவித்யா, இதுதான் அவித்யாவின் மகாமாயா. இப்படித்தான் மூளையை ஒரு அந்தரங்க வடிவமாக படைத்திருக்கிறாள். உடல் அமைப்பின் மொத்த அவயமும் எப்படித்தான். அன்னையை கணக்கிடும் அளவுக்கு மாயையின் விகிதாச்சாரத்தை அன்னை கூட்டி வைத்து அந்த மூளைக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறாள். இது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கக்கூடிய காலத்திலே விரிவாக்கமாகிறது. ஒரு நாள் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடும் காலத்திலே விரிவாக்கமாகிறது. அவள் ஒரு கொள்ளைக்காரி. அந்த விரிவாக்கத்திற்குள்ளே ஒரு ஆசையை பூர்த்தி செய்து விடுகிறாள். ஓ, திருமணமாக எடுத்துக்கொள், கண்ணிறைந்த கணவனாக எடுத்துக்கொள். ஆசையை மாற்றி மறைத்து விடுகிறாள். ஓ, பிள்ளை பேர் வேண்டுமா, எடுத்துக்கொள். ஓஹோ, இப்பிறப்பில் நடக்கவில்லையே, அடுத்த பிறப்பில் நடக்கும், நான் வருவேன். எத்தனை திருவிளையாடல் ஒரு பெண்ணுக்குள்ளே! இதுதான் அவளுடைய 10வது நிலை, அன்னையோடு கூடி விளையாடுதல். இந்த விளையாட்டு பரஸ்திதியிலே அன்னையை கட்டிப்பிடித்தவனின் உடலும் மனமும் என்ன ஆனந்தம் கொள்ளும்!
குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு அனைத்தும் பிரித்தெடுத்து மனம் கண்டு மீண்டும் அந்த உடலை ஒன்றாக்கி ஒன்றான உடலோடு கூடி அம்மா என்று பிடித்து கொள்கிறான். பிடித்து கொண்ட போது அரைக்கண் மூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறாள். இதை அனைத்தும் பார்த்தபோது உன்னுடைய ஒரு கண்ணில் ஒரு ரோமத்திற்கு இத்தனை அமைப்புகள் உண்டா? அந்த ரோமம் பேசுகிறது. ஆம் மகனே, நாம் மகாபாவி இத்தனை பெண்களை உலகத்திலே படைத்து ஆசை என்று கொடுத்து விட்டாய். அங்கே பார், நீ வந்த வழியை திரும்பி பார். பாதகியே ஒவ்வொரு பெண் மேலும் எனக்கு ஆசை வைத்தாய். தாய் மேல் ஆசை வைத்தாய், மனைவி மேல் ஆசை வைத்தாள், மகள் மேல் ஆசை வைத்தாய், அவள் பெற்றெடுத்த மகள் மேலும் ஆசை வைத்தாய். கொஞ்சினேன், விளையாடினேன். பார்க்கக்கூடிய பெண்களையெல்லாம் ராவணனின் கண்ணோட்டத்திலே பார்த்தேன். இப்பொழுது என்னை திரும்பி பார் என்று சொல்கிறாயே பாதகி. திரும்பி பார் என்கிறான். திரும்பி பார்க்கிறாள். இங்கே அமர்ந்திருக்கிற அன்னையின் சொரூபம் அத்தனை பெண் உடலிலுமே தெரிகிறது. அப்படியானால் சென்று பரசூன்யத்தின் காற்றுக்குள்ளே இறங்கியவன் சந்நியாசத்தை காண்பானா, காண மாட்டானா? இத்தனை பெண்களின் உருவம் என்னவாக தெரிகிறது? இத்தனை ஆதிபராசக்தி பெண்களோடு வாழ்ந்தவன் என்று தெரிகிறது இந்த முட்டாளுக்கு. உலகம் அனைத்தும் பெண் உருவம். நீ விதை சிந்தி வெளியேற்றினாயே, அந்த விதையில் மொத்த அணுக்களும் ஒரு அணுவுக்கு 7,56,000 கோடி மில்லியன் விரிவாக்கத்தின் உயிரணு. ஒவ்வொரு அணுவும் பெண் தன்மை. அதனால்தான் ஒரு பெண்ணை உன்னால் தொட முடிகிறது, உடல் இன்பத்தை காண முடிகிறது, அந்த உடல் இன்பத்தின் வழியாக பிள்ளை பேறு நடக்கிறது. இந்த உண்மையை அறிந்த ஒரு ஜீவம், அதாவது ஆத்மா, ஆத்மாவுக்குள் சந்நியாசத்தை புகுத்துவது. இது செய்வது யார்? அன்னை ஆதிபராசக்தி செய்கிறாளையா. அந்த பிடிக்குள்ளே நீ அணைக்கப்பட்டு விட்டால் திரும்பி பார் என்றாலே பாதகி. திரும்பி பார்த்து விட்டாய். பாதகி என்று திரும்பி பார்த்தாய். எத்தனை உறவுகளை விட்டு வந்தேன் என்று. அத்தனை உறவுகளும் அத்தனை கோடி பெண் மக்களும் அன்னையின் ஆதிபராசக்தியின் சொரூபமாக தெரிகிறது. உன்னுடைய மாயா உடலை பிரித்தெடுத்து அந்த கோட்டைக்குள்ளே சென்றபோது 7 தாதுகளையும் பிரித்தெடுத்து மறுபடியும் 7 தாதுகளையும் இணைத்து அந்த காட்சியை காட்டுகிறாள். அப்பொழுது நீ உயிரோடு இருக்கிறாய். மனம் இருக்கிறது, உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது. இதற்கு பின் ஜீவாத்மா பரமாத்மா அது வேறு கதை. இந்த தத்துவ விகிதாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு பிறப்பின் முடிவில் மரணம், மரணத்தின் முடிவில் பிறப்பு. எத்தனை ஆனந்தம்! இந்த பிறப்பும் மரணமும் இல்லாதிருப்பதற்கு. ஒரு மரணம் அடைந்து விட்டால் எரித்து விட்டோம். எரித்த பின் அந்த உடலை ஒன்று சேர்க்க இயலாது, அந்த குரலை கேட்க முடியாது. புதைத்து விட்டோம், அதை பல நாள் சென்று எடுத்த பின் ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் அன்னை பரசூன்யத்திற்குள்ளே சந்நியாசத்தை வழங்க நினைத்த ஒருவனை அழைத்து சென்று உயிரோடு இருந்தவனை குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பென்று பிரித்தெடுத்து உயிரை தன்வசம் வைத்து ஜீவனை நிறுத்தி மனத்தை கொணர்ந்து இவை அனைத்தும் பிரிந்து விட்டனதா, என் உடல் எங்கே போனது, இதோ பார் மகனே, இது இணைகிறது. இணைந்த பின் 7,056 கோடி பில்லியன் ஆசைகள் அறப்பட்டு அருந்து அவளுடைய பரசூன்யத்திற்குள்ளே சந்நியாசத்தை அருள்கிறாள். சராசரி மனிதன் மரணம் கண்டு, உடல் இடுகாடு கண்டு, நெருப்பில் மூழ்கி, குழிக்குள் ஆழ்ந்து, மண்ணுக்குள் புதைந்து இந்த பாடத்தை கற்று பெரிய நிலைகள் அடைந்து மீண்டும் பிறந்து ஒரு பிறப்பிலே அவர்களுடைய பரசூன்யத்தில் சந்நியாசத்தை காட்டி குட்டி உன்னை கட்டி அணைத்து விளையாடுகிறாள். இந்த விளையாட்டு சாதாரணமானதானா?
இந்த சக்தி தான் ஒரு முறை பெண்ணின் உடலிலே இருந்து போகக்கூடிய மாதவிலக்கு தன்மையிலே எத்தனை சக்தி கொடுக்கிறாள். இது பொய் என்பீர் அல்ல. அது வடிவமைக்கப்பட்ட பின்தான் 3வது நாளுக்கு பின் கருத்தரிப்பு. நல்ல உடல் அமைப்பு கொண்டிருப்பின் 3வது நாள், உடல் அமைப்பின் சற்று நோய்வாய் கண்டிருப்பின் 5 நாள், உடல் அமைப்பின் மேலும் நோய்வாய் கண்டிருப்பின் 15 நாள். அதற்காகத்தான் இந்த விகிதாச்சாரத்தை, சந்நியாசத்தை அளந்து கொடுப்பதற்கு பெண்ணின் உடலில் கர்ப்பப்பையும் மூளையும் மார்பகங்களும் வைத்திருக்கிறாள். இவை அனைத்துமே தோற்றத்தை உண்டு பண்ணுவது ஒரு சந்நியாசத்தை. இதுதான் அன்னையின் விகிதாச்சாரம். இதுதான் அன்னையின் விகிதாச்சாரம். அதற்கு பின் பராபர சூன்யமும் மகாபராபர சூன்யமும் எப்படி அருள்கிறார் என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போமாக.